காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல மெலாக்சிகம் பாராசிட்டமால் கொடுங்க. இது வந்து ஒரு 1.5 ml to 2 ml. இந்த அரிசி பருப்பு வேற ஏதாவது வீட்டுல வச்சிருக்கலாரு தெரியாத சாப்பிட்டுருச்சுன்னா அல்போனில் வந்து ஒரு 20 ml to 25 ml கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அது வைமரால் புரோட்டானஸ் 1 2 3 மூணு. ஆமா, 3 கொடுக்கணுங்க. ஒண்ணு மட்டும் கொடுத்தா குட்டி டயர்ட் ஆயிடும். வலுப்பு நோய்க்கு வராது. இது வலுப்பு வேற. அது வந்து பெரிய குட்டி திடீர்னு வலிப்பு மாதிரி வந்துருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அதுக்கு வந்து நரம்பு சத்து இருக்காது. நியூரோபேன் நம்ம மனுஷங்க சாப்பிட்றதே தான் வந்து இந்த மெடிசன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிருந்தீங்கன்னா 1 மாசம் இல்ல 1.5 மாசத்துலயே அது வந்து ஃபுல்லா ரெக்கவரி ஆகி நம்ம ஆடுகளுக்கு என்னென்ன நோய்கள்லாம் வருது, நம்ம என்னென்ன மருந்துகள்லாம் கொடுக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட அனுபவம். காமனானது ஒண்ணுங்க. இது வந்து புரோட்டானஸ் ஜீரண சம்பந்தப்பட்டதுங்க. காமிங்களா டின்ன காமிங்க. இது வந்து லிவர் டானிக் புரோட்டானஸ். எஸ்ன்றது ஷீப்புக்கு சம்பந்தப்பட்டதுங்க. புரோட்டான்னு தனியா வரும், புரோட்டானஸ்ன்னு ஒண்ணு வரும். அப்படி இருக்கு. எஸ் வந்து ஷீப்புக்கு உரியதுங்க. செம்மறிக்கு. ஆமா, செம்மறிக்குங்க. அதனால புரோட்டானஸ் லிவர் டானிக் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இது எதுக்கெல்லாம் பயன்படும் அதை பத்தி சொல்லுங்க. இது ஜீரண சக்திக்காகங்க. லிவர் கம்ப்ளைண்ட் ஜீரண சக்தி இது ரெண்டுக்கும் கொண்டு வரதான். இது உங்களுக்கு தீவனத்தை வந்து நல்லா செரிமானம் பண்ணி உங்களுக்கு வந்து அதோட growth வந்து நல்லா காட்டும். லிவர் டானிக் இன்ஜெக்ஷன் போட்டுட்டு இதை கொடுக்கலாமா? ஏன்னா இது வந்து தீவனத்துல கலந்து அப்படியே கொடுத்துருங்க, வேற எதுவுமே பண்ண வேண்டாம். நிறைய குட்டி இருக்கு அப்படிதான் செய்யணும். இது வாயில் அடிக்கிறது அந்த 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 கான்செப்ட் எதுவுமே போக வேண்டாம். தீவனமா கலந்து அப்படியே ஃபீடோட கொடுத்துருங்க, கண்டிப்பா எடுத்துக்கும். தண்ணியில கலக்கிற கான்செப்ட் கூட வேண்டாங்க. 100 குட்டிக்கு எவ்வளவு கலக்கணும் இது? ஆனா ஒரு 30 குட்டிக்கு சராசரியா ஒரு 40 ml to 50 ml ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இல்ல 2 நாளைக்கு ஒரு தாட்டி கொடுங்க போதும். ஒரு குட்டிக்கு 1 ml அந்த ரேஞ்சே போதுமானது. அதுக்கு மேல தேவைப்படாது. அடுத்து வந்து குட்டி உடம்பு சரியில்லை, அது கொஞ்சம் டல்லா இருக்கு அப்படின்ற பட்சத்துல வைமரால் யூஸ் பண்ணுங்க. ஆமாங்க. இது வந்து நல்ல ஜீரண சக்தியை அதிகப்படுத்தும். ஹெல்த் ஒரு பிரிஸ்னஸும் நல்லா கொடுக்கும். ஒரு 5 ml to 7 ml கொடுத்தீங்கன்னா குட்டிகளுக்கு போதுமானதா இருக்கும். ஒரு குட்டிக்கு உடம்பு சரியில்லாதப்ப மட்டும் கொடுக்குற டானிக் இதுங்க, வைமரால். அடுத்து வந்து சளி பிடிச்சது அப்படின்ற பட்சத்துல இது ஆன்டிபயோட்டிக் என்ட்ரோஃப்ளாக்ஸ்னு ஆன்டிபயோட்டிக். இது வந்து ஓரல் வந்து கண்டிப்பா சூப்பரான ரிசல்ட். கோழிக்கு ஆட்டுக்கு ரெண்டுக்குமே இது வந்து ப்ரிஃபர்டுங்க. ஒரு குட்டிக்குன்னா எப்படி கொடுக்கணும்? இது வந்து 2 ml அதிகபட்சம் 2 ml குட்டிக்கு. சின்ன குட்டிங்களுக்கு பெரிய குட்டிங்களுக்குன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் டேக்கு வந்து 2 ml ஒரு 3 நாள். அதுக்கப்புறம் நீங்க போட்டு தொடையில போடுவாங்க. இது வந்து ஓரல் வந்து ஒரு 5 ml 5 ml வாயில அடிச்சிடணுங்க. சளிக்கு ரொம்ப இதா இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணீங்கன்னா உடனே சஸ்டைன் ஆயிடும். எதுக்கு? சளிக்கு பெஸ்ட். இது ரெண்டும் வேற எதுக்கும் இல்லைங்களா? சளிக்கு மட்டும் தாங்க. ஆன்டிபயோட்டிக் டோட்டலா ஆன்டிபயோட்டிக் என்ட்ரோஃப்ளாக்சின் இன்ஜெக்ஷனுங்க. ஓரல் வந்து சளிக்கு மட்டும். மூக்குல சளி ஒழுதுட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல எத்தனை நாள் கொடுக்க வேண்டியிருக்கும்? ஒரு 5 நாள் ட்ரை பண்ணுங்க. 5 நாள் கொடுத்தீங்கன்னா 5 ml வச்சு 5 நாள் கொடுக்கணுங்க. குட்டிகள்னா ஒரு 3 ml போதாதா? ஃபர்ஸ்ட் எடுக்குள்ளார 4 ml 5 ml கொடுங்க. ஒரு நாளைக்கு ஒரு டைம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து அது கொடுத்துட்டு இதெல்லாம் விமரால் ஏதாவது கொடுக்கணுங்களா? டானிக் ஏதாவது? கண்டிப்பாங்க. குட்டி உடம்பு கெட்டுச்சுன்னா வைமரால் கண்டிப்பா கொடுத்துடணும். என்ட்ரோஃப்ளாக்சின் கொடுத்துட்டு கண்டிப்பா வைமரால் கொடுக்கணும். ஆமாங்க, வைமராலும் கொடுத்துட்டு இது வந்து ட்ரைவேட். இது வந்து கிட்டத்தட்ட வந்து இது வந்து ஜீரணத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு குளுக்கோஸ் போடுற ரேஞ்சுங்க. இன்ஜெக்ஷன் 2 ml கொடுக்கணுங்க. 2 ml இன்ஜெக்ஷன் ஆவனா? ஆமா. இது எதுக்குள்ளது ஆக்சுவலா? விட்டமின்ஸ், சத்து இன்ஜெக்ஷன். காய்ச்சல் இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல மெலாக்சிகம் பாராசிட்டமால் கொடுங்க. இது வந்து ஒரு 1.5 ml to 2 ml ஒரு நாளைக்கு ஒரு டைம் தான். அப்ப நைட் கொடுத்தா பெட்டரா இருக்குமா? காலையில ரிசல்ட் நம்ம பார்க்க முடியல. ஆமாங்க, நைட் நல்லா இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்குங்க. இது இன்ஜெக்ஷன் போட்டு கொடுக்கணுமா? எக்ஸ்ட்ரா டானிக் ஏதாவது? ஆனா எல்லா இடத்துலயும் பொதுவானதாங்கன்னா வைமராலும் கொடுத்துருங்க, புரோட்டானஸும் கொடுத்துருங்க. எந்த இன்ஜெக்ஷன் நீங்க போட்டீங்கன்னா ஆன்டிபயோட்டிக் போட்டீங்கனாலும் சரி, எது போட்டீங்கனாலும் சரி, அதுக்கு ரிசல்ட் வரணும் அப்படின்னா ட்ரைவேட் கண்டிப்பா போட்டுக்கணும். ட்ரைவேட் போட்டுட்டு வைமரால் புரோட்டானஸ் 1 2 3 மூணு. ஆமா, 3 கொடுக்கணுங்க. ஒண்ணு மட்டும் கொடுத்தா குட்டி டயர்ட் ஆயிடுங்க. புரோட்டானஸ் கூட நெசசரி கிடையாது. கண்டிப்பா எந்த இன்ஜெக்ஷன் ஆன்டிபயோட்டிக்கோ ஃபீவருக்கோ எது கொடுத்தீங்கன்னாலும் ட்ரைவேட் கண்டிப்பா கொடுத்துருங்க. ஒரு 2 வைமரால் கொஞ்சம் கொடுத்தா கொடுத்தா நல்லா இருக்கும், ரிசல்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி ஃபீவர் வருதுனால என்ட்ரோஃப்ளாக்சின் வந்து ஒரு 1 ml இல்ல 1.5 ml கொடுக்கலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இது ஒரு நாள் சாப்பிடல 2 நாள் சாப்பிடல அப்படின்னாக்குள்ளார நீங்க வந்து ப்ளூ கில்லுன்னு சொல்லிட்டு இது வந்து கிட்டத்தட்ட நம்மளோட ஜெலோசில் மாதிரி. ஆமாங்க, ஜெலோசில் டைப்புங்க. வயிறு புண்ணாகாத இருக்கிறதுக்கு. இது சளி இருக்கிற குட்டிக்கு ஜெலோசில் ட்ரை பண்ணாதீங்க, கொடுக்க கூடாதுங்க. சளி இருந்தா கண்டிப்பா 100% ஜெலோசில் கொடுக்காதீங்க. இது டாக்டர் அட்வைஸ் இல்லைங்க, நான் பர்சனலா உங்க அனுபவத்துல என்னோட அனுபவங்கள் வந்து. உங்களுக்கு அரிசி ஏதாவது தின்னுட்டு இதை கொடுக்கலாங்களா? அரிசி கொடுத்தாலும் இதை கொடுக்க கூடாதுங்க. நம்மளோட இது வந்து வயிற்று புண்ணுக்காக கொண்டு வரதுங்க. வயிறுல புண்ணு இருந்தா அது கொடுங்க. இது என்ன மருந்து? என்ன வச்சிருக்கீங்க? அல்போனில்னு சொல்லிட்டு இது வந்து பெஸ்டா இருக்கு. ஒரு
AFANIL அல்ஃபோனில். இந்த அரிசி பருப்பு வேற ஏதாவது வீட்டுல வச்சிருக்கலாரு தெரியாது சாப்பிட்டுருச்சுன்னா அல்ஃபோனில் வந்து ஒரு 20 ml to 25 ml கொடுத்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில அது வந்து தண்ணி குடிக்காதீங்க, கொடுத்து கட்டி போட்டுறணும். கட்டி போடுங்க, தண்ணி கொடுக்காதீங்க. ஒரு 12 வருஷம் எத்தனை 12 ஹவர்ஸ்ல வந்து இருக்கிறத வந்து மேக்சிமம் வந்து வெளியே எடுத்துரும். அல்ஃபோனில் மட்டும் கொடுத்தீங்கன்னா போதும். இல்ல வயிற்று பிரச்சனை ஏதாவது தின்னுட்டுன்னா உங்களுக்கு தின்னுட்டுனா இது மட்டும் தான் ஊதாம பாத்துக்கணும். தண்ணி கொடுத்தா ஏதோ போயிட்டுனா சக்சஸ். ஆமாங்க. இது ஒண்ணும் இல்லைங்க, இது வச்சிருக்கிறதுக்கு ரீசனே பாத்தீங்கன்னா எனக்கு பருப்பு ஐட்டம் ஏதாவது ஒரு குட்டி சாப்பிடாத இன்னொரு குட்டி அதிகமா ஒரு 3 குட்டி 4 குட்டி சாப்பிட்டுருச்சுன்னா கண்டிப்பா எனக்கு அந்த பிரச்சனை வரும். அப்போ வந்து அல்ஃபோனில் வந்து ஒரு 15 ml 10 ml to 20 ml அந்த ஆவரேஜ் அது குட்டி வயிற்ற பொறுத்து நான் இதை கொடுத்துருவேங்க. தனியா ஒரு பேட்ச் வரைக்கும் ஒரு ஷெட் வந்து ஐடியல் ஆக்கி அதை வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது ரெடி ஆனதுக்கு அப்புறம் அடுத்த பேட்ச்க்கு மாத்திடுவேன் நான். இது வந்து கிளிசரின். இது வந்து ஒரு பேட்ச் முடிஞ்சிருச்சுன்னா இதுல பிரிஸ்கிரிப்ஷன் படி அது வந்து கிளீன் பண்ணுங்க, எல்லாம் ஸ்ப்ரேயர் வச்சு கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பேட்ச் விடுங்க. ஒரு பேட்சுக்கு இன்னொரு பேட்சுக்கு நம்ம ஏதாவது கேப் வேணுங்களா? கேப் எல்லாம் தேவையில்லைங்க, ஒரு நாள் 2 நாள் இருந்தா போதுமானதுங்க. கேப் ஷெட்டுக்கு அடிக்க மருந்து, ஷெட்டுக்கு கீழே ஃப்ளோரிங் எல்லாத்துக்குமே அடிச்சு விட்டுருங்க. அடிச்சு விட்டுட்டு அடுத்தது வந்து நீங்க பேட்ச் இறக்கிக்கலாம். அந்த குட்டி இப்ப போயிடுச்சா அந்த குட்டி அன்னைக்கே நீங்க வந்து இந்த மருந்து எடுத்து அடிச்சுட்டு மேல கீழே பரனுக்கு அடியில எல்லா இடத்துலயும் கீழே எங்கெங்கெல்லாம் குட்டி வந்து வருதோ அந்த இடத்துல இதை அடிச்சு விட்டுட்டு அடுத்தது நீங்க குட்டி வந்து வளர்க்க ஆரம்பிச்சிடலாம். ஒரு நாள் இல்ல 2 நாள் அடிக்கிற அன்னைக்கு அடுத்த நாள் காலையில நீங்க குட்டி விடலாம். என்ன காரணத்துக்காக நம்ம இதை அடிக்கிறோம்? இருக்கிற கிருமி எல்லாமே அழிச்சிருங்க. கிளிசரினை பொறுத்த வரைக்கும் இது வந்து வெர்பேக் கம்பெனி, ரேட்டும் அதிகம், ஆனா வந்து ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்கும். பழைய பேட்சில் உள்ள நோய்கள் அடுத்த பேட்சுக்கு வந்துடக்கூடாது. ஆமாங்க, அதான் நோக்கம். அடுத்து இது பாத்தீங்கன்னா இந்த வலுப்பு நோயின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வலுப்பு நோய்க்குரிய மருந்து. வலுப்பு நோய்க்கு வராது இது வலுப்பு வேற. அது வந்து பெரிய குட்டி திடீர்னு வலிப்பு மாதிரி வந்துருக்கும். அதுக்கு ரீசன் வந்து அதுக்கு வந்து நரம்பு சத்து இருக்காது. நியூரோபெயின் நம்ம மனுஷங்க சாப்பிட்றதே தான் நியூரோகைண்டு. இது வந்து வெட்டினரிக்காக வராதுங்க. இது ஒரு குட்டிக்கு எவ்வளவு கொடுக்கணும்? இது ஒரு 5 ml to 7 ml குட்டி சைஸை பொறுத்து நீங்க கொடுக்கணுங்க. பெரிய ஆர்டர் 7 வரைக்கும் கொடுக்கணும். 7 ml வரைக்கும். சின்ன குட்டினா ஒரு 5 ml. எத்தனை நாளைக்கு கொடுக்க வேண்டியிருக்கும்? இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் கொடுக்குற மாதிரி வரும். தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு தாட்டி வந்து 15 நாளைக்கு கொடுக்குற மாதிரி வரும். இது கொடுத்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா பிளஸ் வேற எதுவும் கொடுக்கணும்? இதோட கொடுத்துட்டீங்கன்னா பேராசிட்டமால் கொடுங்க. அது வந்து வலி கொஞ்சம் கேட்கும். மெலாக்சிகம் பேராசிட்டமால் வந்து அது வலி தாங்கும். அந்த வலுப்பு வந்து அது டயர்ட் ஆயிருக்கும். நான் முதல்ல சொன்னதான் ட்ரைவெட்டு, இந்த இது அதோட மெலாக்சிகம் பேராசிட்டமால், இது 3 கொடுத்தீங்கன்னா அந்த குட்டி வந்து ஓரளவுக்கு சீக்கிரம் தெம்பேறி வந்துருங்க. அந்த குட்டியை நம்ம கடைசி வரைக்கும் வச்சுக்கிடலாமா இல்ல இடையில? நல்லாவே இருக்குங்க, அந்த குட்டி நல்ல growth-ம் வருங்க. இல்ல சில சொல்றாங்க அது ஒரு காப்பாத்தின பிறகு அதை காலி பண்ணிடணும் அப்படிங்காங்க. அதான் உங்களுக்கு சேல்ஸ் ஆச்சுன்னா அதை கொடுத்துருங்க. ஆனா இது கொடுத்தே ஆகணும்னு மனசுல நினைக்காதீங்க. ஃபிட்ஸ் வரும், வாரத்துல ஒரு தாட்டி வரும். அது வந்து இந்த மெடிசன்ஸ் மட்டும் மெயின்டைன் பண்ணிடுறீங்கன்னா ஒரு மாசம் இல்ல 1.5 மாசத்துலயே அது வந்து ஃபுல்லா ரெக்கவரி ஆகி அது growth நல்லா வர ஆரம்பிக்கும். வலிப்புக்கு பெஸ்டா இருக்கும். வலிப்புக்கு இந்த நியூரோகைண்ட் வந்து நல்ல பெஸ்டா